எக்ஸ்பிரியோ அல்லது நிஃப்டி 50 எக்ஸ்பிரியோ இல்லை. மார்க்கெட் நாளைக்கு கொஞ்சம் வால்யூம் கம்மியாக தான் இருக்கும். நாளைக்குடைய ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது இன்னைக்கு க்ளோஸுங்கிறது 23,800 க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டா டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டாக பார்க்கும்போது காலையில் 9:15 ஓப்பன் ஆகும்போது 23,800 உடைச்சி மேலே போச்சுன்னா 23,900, 23,900 உடைச்சி போச்சுன்னா 24,000 ரெசிஸ்டன்ட் இருக்குது. 24,000 உடைச்சதுன்னா நிஃப்டி 50 24,500க்கு கண்டிப்பாக போயிடும். இது நாளைக்கு இப்படி போச்சுன்னா இது அப் ட்ரெண்ட் மார்க்கெட் மேலே போவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை மார்க்கெட் மேலே போகலை கீழே உடைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது 23,700. இந்த 23,700 உடைச்சது அப்படின்னா 23,600. இந்த 23,600 உடைச்சது அப்படின்னா 23,500க்கு கண்டிப்பாக போயிடும். அதனால் மார்க்கெட்டு பொறுத்த வரைக்கும் இந்த இதான் நாளைக்கு ப்ரெடிக்ஷன். ட்ராப் ஷோன் அப்படின்னு பார்க்கும்போது 23,800லையும் 23,700 இருந்தது அப்படின்னா 50 பாயிண்ட் மேலேயும் 50 பாயிண்ட் மீறும். இது ட்ராப் ஷோன். இதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் ஆடிட்டு இருக்கும். இந்த ட்ராப் ஷோனில் கண்டிப்பாக ஸ்கேல்பிங் பண்ணாதீங்க. உங்கள் முதலீடுகள் இழந்துருவீங்க. மேலே போகணும் அல்லது மார்க்கெட் கீழே போகணும். இதை கவனமாக ட்ரைட் பண்ணுங்கள். பொதுவாக எக்ஸ்பிரி இன்னைக்கு நல்ல வேல்யூம் இருக்கும். ஓரளவு ஸ்கேல்பிங் பண்ணி பணம் பார்த்துடலாம். நாளைக்கு எந்த எக்ஸ்பிரியும் இல்லைனால கவனமாக மார்க்கெட் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி மார்க்கெட் மேலே ரெசிஸ்டண்ட்டை உடைக்குதா அல்லது சப்போர்ட்டு கீழே உடைக்குதா பார்த்துட்டு ட்ரேட் இருக்க